Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து ஒரு சூப்பர் வெட்டிங் கெஸ்ட் அப்ராப்ரியேட் மேக்கப் லுக். சூப்பர் வேரபிள், ரொம்ப ஹெவியா தெரியாது. உங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணிக்கணும் ரொம்ப பயங்கர கிளாமா இருக்க வேணாம் அப்படின்னா கண்டிப்பா இதை நீங்க பண்ணலாம். நான் ரொம்ப ஜாஸ்தியான ஐ ஷேடோ ஒர்க்கோ லிப்ஸ்டிக்கோ எதுவுமே பண்ணல. ஒரு ப்ராப்பரான ஃபைன் ஃபினிஷ்டு ஃபேஸ் பேஸ், அதுக்கப்புறம் ஐஸ்ல மட்டும் கொஞ்சம் என்னோட அவுட்ஃபிட்ல இருக்க கலரை மேட்ச் பண்ண மாதிரி கொஞ்சம் கலர் ஐலைனர் மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ணியிருக்கேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவருடைய சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வேறு எதுவும் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய ஃபேஸ் நான் ஆல்ரெடி மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ப்ரைமர்லேருந்து போய்க்க போகிறேன். ப்ரைமருக்கு நான் மேப்ளினோட ஃபிட் மீ ப்ரைமர் தான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதனால ஒரு க்ரீம் பேஸ்டு ப்ரைமர், ஆல் அரவுண்ட் த இயர் வந்துட்டு இது நல்லாவே ஒர்க் ஆகும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ப்ரைமர். ரொம்ப ஜாஸ்திலாம் எடுக்கல, கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இன்னைக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்குறீங்க, பிகினராக இருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணணும் மேக்கப்பில் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு செம டிப் தரேன். நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக வெப்சைட்லேயோ ஆப்லேயோ போயிட்டு ஷாப் பண்ணாமல் GoPaisa மூலமா போயிட்டு ஷாப் பண்ணுங்க. GoPaisaன்றது ஒரு ஆன்லைன் கூப்பான் அண்ட் கேஷ்பேக் ஆப். நான் ஏற்கனவே இதை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது யூஸ் பண்ணிட்டு சில பேர் என்கிட்ட ஜென்யூனாக வந்து கமெண்ட் வேறு பண்ணியிருந்தீங்க, இது ஒர்க் ஆகுது, நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால நீங்களும் என்ன பண்ண போறீங்கன்னா, இப்போ நான் இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு GoPaisa ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. இந்த GoPaisa ஆப்குள்ள 1500க்கும் மேலான பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. லைக் ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, ஆஜியோ, அமேசான், இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ்லாம் இருக்குது நீங்கள் ஷாப் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட் ஏதோ வாங்க போகிறீங்கன்னு வைங்களேன், ஒன்றும் இல்லை, உங்களுடைய GoPaisa ஆப்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் எந்த வெப்சைட்லேருந்து இல்லை எந்த ஆப்லேருந்து ஷாப் பண்ணுமோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ அமேசான்லேருந்து போகிறீங்கன்னா ஆல்ரெடி உங்கள் கார்ட்டில் ஏதாவது ப்ராடக்ட் இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் GoPaisaக்குள்ளே வந்து அமேசான்குள்ளே போயிட்டு அது மூலயமா போயிட்டு என்னென்ன ப்ராடக்ட்லாம் வேணுமோ அதெல்லாம் கார்ட்டில் போட்டு நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிடலாம். பேமெண்ட் பண்ணிட்டீங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்டர் பண்ண அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு கேஷ்பேக்கா இந்த GoPaisa ஆப்குள்ள வந்து விழும். இதை நீங்க ஈஸியா உங்களுடைய நார்மல் பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாவோ வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த வித்ட்ராவல் ப்ராசஸும் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 48 hours ஆகும் அப்படின்றாங்க. உங்களுக்கு வந்து 24 hours வந்துட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த அமௌண்ட்டை. ஸோ நீங்க ஷாப்பிங் பண்றது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்துட்டு கேஷ்பேக்கா சில அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா ஏன் அதை நம்ம வீணாக விடுவானே. ஆல்சோ இப்போ வாங்க போகிற ப்ராடக்ட் நீங்கள் எதுவும் ரிட்டர்ன் பண்ணலன்னா கேஷ்பேக் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ரிட்டர்ன்லாம் பண்ணுறீங்கன்னா அது கிடைக்காது. நான் கீழே உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுக்குறேன். இந்த லிங்க் மூலமா போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக ஒரு 25 rupees கேஷ்பேக்காக கிடைக்கும். ஆல்சோ நீங்கள் இந்த GoPaisa ஆப் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் இன்வைட் பண்ணலாம். அண்ட் இது மூலயமா உங்களுக்கு ஃப்ளாட் 10% ரெஃபரல் ஏர்னிங்காக கிடைக்கும் ஒரு வாட்டி அவங்க ஆப் மூலயமா போயிட்டு ஷாப்பிங் பண்ணும்போது. சப்போஸ் நீங்கள் இன்வைட் பண்ண யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு 2500 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு 10% அதில் 250 rupees வந்து உங்களுக்கு கேஷ்பேக்காக கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் உங்களுக்கு ஒரு 250 ரூபா கிடைக்குதுன்னா அது சமல்ல. ஸோ இந்த மாதிரி இன்வைட் பண்ணுறதையும் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்சோ இப்போ ரிப்பப்ளிக் டே சேல் நடந்துட்டுருக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் ஆஜியோ போன்ற வெப்சைட்டில். ஸோ நீங்கள் டேரெக்டாக அவங்க இதில் போய் பண்ணாமல் GoPaisa மூலமாக போய் பண்ணுறீங்கன்னா கேஷ்பேக்கும் கிடைக்கும், அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட்ஸும் உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்கும். ஸோ நேராக நீங்கள் வெப்சைட்லேயோ ஆப்லேயோ போய் வாங்காமல் GoPaisa மூலமாக போய் நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் அமௌண்ட் இருக்கும். இதை நீங்கள் அடுத்த ஷாப்பிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நான் என்னுடைய ரீசெண்ட் ஒரு ஷாப்பிங்க்கு அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் டியூட்டோரியல் பார்த்துட்டு இருக்கும் போதே நான் உங்களுக்கு ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளோ, GoPaisa ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றது நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது வர்த் ட்ரையிங். அடுத்து வந்து கலர் கரெக்ட் பண்ணிக்க போகிறேன். சுகரோட ஒரு கலர் கரெக்டர் ஸ்டிக் வச்சு கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். சும்மா கொஞ்சோண்டு என்னுடைய நெத்தி டெம்பிள்ஸ், கண்ணு கீழே, வாயை சுற்றி போட்டு கையாலே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் கலர்பாரோட இந்த 24 hour வெயிட்லெஸ் லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஷேட் 8.4. கொஞ்சமாக இப்படி கை பின்னாடி எடுத்து என்னுடைய பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் என்னுடைய முகத்தில் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஹைலைட்டிங் / கன்சீலிங்க்கு மேப்ளினோட ஏஜ் ரிவைன் கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஷேட் பட்டர்ஸ்காட்ச். இப்போ பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ஈவனாக இருக்காது. லைக் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் இது தெரியும், கொஞ்சம் கன்சீலரோட பார்ட் தெரியும். ஸோ நம்ம எதை காம்பாக்ட் பவுடர் வச்சு செட் பண்ண போகிறோம். ஒயிட் பவுடராக இருந்தாலும் சரி, லைக் லூஸ் பவுடரில் இல்லைனா ஒரு பனானா பவுடராக இருந்தாலும் என்னால் ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து செட் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி காம்பாக்ட் பவுடர் நான் எடுக்கிறேன் அப்படின்னா இதை வச்சு கண்டிப்பாக என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் செட் பண்ணலாம். அண்ட் இது எனக்கு வந்து அது ரொம்ப பிரைட்டாகவும் அன்ஈவன் ஸ்கின் டோனாகவும் தெரியாது.
இந்த அன்இவன் ஸ்கின் டோனை இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து சரி பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு ப்ரஷ் வச்சு என்னுடைய ஃபேஸை நான் காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணுறேன். இது வந்து Maybelline Fit Meயோட 330 காம்பேக்ட் பவுடர். இப்போ தெரியுதா என்னுடைய ப்ராடக்ட் எப்படி நியூட்ரலைஸ் ஆகிருக்கு, மொத்தமாக தனித்தனியாக தெரியாமல் அண்ட் எல்லாமே வந்து அழகாக பிளெண்டடாக தெரியுது. ஸோ நான் லைட்டாக கான்டோர் ஸ்லாஷ் பிரான்சிங் பண்ணிக்க போகிறேன் இந்த Nicka K-ஓட கான்டோர் டுவோ பேலட் வச்சு. ஸோ இந்த டார்க் ஷேட் எடுத்து ஃபஸ்ட்டு என்னுடைய ஜா லைனை நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பக்கத்தில் இருக்க இந்த லைட் ஷேடை வச்சு கண்ணத்தோட சைட்ஸை லைட்டாக சிசில் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் ஒன்று பண்ணணும்னு நினச்சேன், அதை நான் பவுடர் போட்ட அப்புறமா பண்ணுறது வந்து ஒரு குட் ஐடியா இல்லை. ஆனாலும் நான் ட்ரை பண்ண போகிறேன். என்னென்னா லிக்விட் ஹைலைட்டர் அண்ட் ஒரு க்ரீம் ப்ளஷ் போடலாம் அப்படின்றது நாட் அ குட் ஐடியா, பட் ஸ்டில் நான் ட்ரை பண்ண தான் போகிறேன். இந்த டாட்டர் எர்த்தோட டெசர்ட் நியூட் லிப் அண்ட் ஷீக் டிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் லிப்ஸ் அண்ட் ஷீக்ஸில் போடலான்றது தான் வந்து கூற்று. பட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை என்னுடைய ஐலிட்டில் போட போகிறேன். இதுதான் இன்றைக்கி எனக்கு ஐ ஷேடோவாக இருக்க போது. இதை நான் பேசிக்லி மல்டிபர்பஸ் பண்ண போகிறேன். என்னுடைய கண்ணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ரஷில் இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். இது நல்ல ஒரு ப்ரௌனிஷ் பீச்சி கலர், சாஃப்டாக பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இது வேறு போட்டிருக்கோம், பவுடர் வேறு போட்டுட்டோம். நிறைய போட்டிங்கன்னா பிளெண்ட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சமாகவும் லைட்டாகவும் போடுறேன். ப்ரஷ்ஷை திருப்பி அந்த கார்னர்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இது கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் நேரில் பார்க்க நல்லாயிருக்கு. இந்த சைடு மட்டும் நல்லா இல்லை, அதை மட்டும் நான் அப்படியே என்னுடைய பியூட்டி ஸ்பஞ்சை வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். மேலே லிக்விட் ஹைலைட்டரும் நான் போட்டுக்க போகிறேன். கொஞ்சமாக மேக்கப் ரெவல்யூஷனோட லிக்விட் ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து 2 ட்ராப் மட்டும் வச்சு குவிக்காக பிளெண்ட் பண்ணுறேன். வேணும்னா நம்ம டாப் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கையால் பிளெண்ட் பண்ணிட்டேன். குவிக்காக ஸ்பஞ்சால் ஸ்மட்ச் பண்ணி விடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதனுடைய ரிசல்ட். ஐப்ரோஸ்க்கு நான் இன்றைக்கி கலபாரோட இந்த ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அடுத்தது நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா இந்த அவுட்ஃபிட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு லைனர் லுக் தான் நான் போட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 கலர் காஜல் எடுத்துக்கிறேன் ஃப்ரம் சுகர். ஒன்று வந்துட்டு இன்டென்ஸ் காஜல் ட்ரூ ப்ளூ, கோல் ஆஃப் ஆனர் இன்டென்ஸ் காஜல் ட்ரூ ப்ளூ. இன்னொன்று வந்துட்டு சீ க்ரீன் நினைக்கிறேன், அக்வாலாங். சாரி, இஷ்டத்துக்கு நானே ஏதோ பேர் சொன்னதுக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டார்க் ப்ளூ கலர் எடுத்து என்னுடைய அவுட்டர் விங் போர்ஷன் வந்து நான் போட்டுக்க போகிறேன். இப்போ அது அப்படியே கொஞ்சமாக என்னுடைய இந்த இன்னர் அப்பர் லைனர் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஸோ பேசிக்லி ஒரு கலர் லைனர் மாதிரியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு மாதிரி ரஃப் விங் மாதிரி போட்டிருக்கேன். அதையே நான் இந்த கண்ணையும் பண்ணிக்க போகிறேன். இதுவே ஆக்சுவலாக என்னோடய ட்ரெஸ்ஸை இப்போ மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனாலும் கொஞ்சோண்டு அந்த ஒரு க்ரீனோட டைமென்ஷன் தெரியறதுக்காக அந்த அக்வா லங் அப்படின்ற அந்த க்ரீன் ஷேட் எடுத்து அந்த ப்ளூ மேலே டாப் பண்ணுறேன். அப்படியே விட்டால் ரொம்ப ஒரு மாதிரி மொட்டையாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஒரு ஐலைனர் பென் எடுத்துக்கிறேன், ரெனேலேருந்து இது. ஸோ இதை எடுத்து ரொம்ப தின்னாக ஒரு லைனர் நான் வந்து போட்டுக்க போகிறேன். பேசிக்லி இது ஒரு பேஸ்மெண்ட் லைன் மாதிரி இருக்கும் இந்த கலர் காஜலுக்கு. விங் லைனரில் நீங்கள் மாஸ்டராக இருக்கீங்கன்னா இது வந்து குவிக்காக முடிஞ்சிடும் இந்த லுக் உங்களுக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா குவிக்காக என்னுடைய லேஷஸை கர்ல் பண்ணிக்க போகிறேன். மஸ்காராக்கு நான் இந்த லாஷ் சென்சேஷனல் மஸ்காரா ஃப்ரம் Maybelline எடுத்துக்கிறேன்.
என்னுடைய Maybelline Colossal காஜல் எடுத்துக்கிறேன். என்னுடைய அப்பர் லேஷ் லைன் அப்பர் வாட்டர் லைனை மட்டும் டைட் லைன் பண்ணிக்கிறேன். லைட்டாக லோவர் கார்னரில் மட்டும், ஃபுல்லாக போடல, ஜஸ்ட் கார்னரில் மட்டும். நான் வந்து என்னுடைய லிப்ஸ்க்கு வந்துட்டு ரெனேயோட ஒரு லிப் கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஷேட் பக்கர பீச். இது ஒரு பியூட்டிஃபுல்லான பீச்சி கிளாஸ் ஷேட். சும்மா போட்டால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஸோ நான் லைட்டாக என்ன பண்ணுறேன்னா ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் வச்சு அவுட்லைன் பண்ணி கார்னர்ஸை ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபைனல் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுறேன்னா அந்த சீக் டிண்ட் இருக்குல்ல, அதை எடுத்து அந்த கிளாஸ் மேலே போடுறேன். போட்டுட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வேணும்னா திருப்பி கிளாஸ் போட்டுக்கலாமான்னு யோசிக்கிறேன். ஐ திங்க் இப்போ எனக்கு வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இதான் என்னுடைய ஃபைனல் லுக். வேணும்னா ஃபால்சீஸ், லென்சஸ் போன்ற எக்ஸ்ட்ரா ஐட்டங்கள்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்க போகிறேன். இது வந்து கண்டிப்பாக ஒரு வேர்பிளான ஒரு லுக்காக இருக்க போது. நான் வந்துட்டு இதையே ரீக்ரியேட் பண்ண மாட்டேன். ஏதாவது ஒன்று வந்துட்டு ப்ராபப்ளி வேறு கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி இப்போ நான் அட்டன் பண்ண போகிற ஃபங்க்ஷன்ஸில் எதையாவது நான் வந்துட்டு பண்ணலாம். ஸோ ஐம் எக்ஸைட்டட். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்குறீங்க, மேக்கப்க்கு இப்போ தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா GoPaisa மூலியமாக நீங்கள் போய்ட்டு தாராளமாக ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அது பெனிஃபிஷியலாக தான் இருக்க போகுது. அண்ட் இப்போது ரிப்பப்ளிக் டே ஆஃபர் டைமில் வாங்கிக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிஷியலாக இருக்க போகுது. ஸோ நான் லிங்க்ஸ் எல்லாமே கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ராடக்ட் லிங்க்ஸும் கொடுக்குறேன். GoPaisaக்கான டீட்டெயில் லிங்க்ஸும் நான் கீழே உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.